அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதியி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கியிருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி போதித்தார்களோ அந்த ஒரு மார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நாணயத்தோடு நடந்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள், இந்த அறிவுரைகளை கூறிக்கொண்டு இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஒரு முடிவெடுத்து கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். நான் ஏன் முஸ்லீமாக இருக்கிறேன்? என் பெற்றோர் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் நான் முஸ்லீமாக இருக்கிறேனா? இஸ்லாத்தில் இருந்தால் ஒரு சமூகம் கிடைக்கும், எனக்குரிய உதவிகளை அந்த சமூகத்தினால் நிறைவேற்றலாம், அல்லது ஒரு அந்தஸ்து கிடைக்கும், இப்படி ஒரு ஜமாத்திலிருந்து நான் பிரயோஜனம் பெறலாம். இப்படியான நோக்கங்களுக்காக வேண்டி ஒருத்தர் இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தால் அவர் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் ஒரே ஒரு நோக்கத்துக்குத்தான் அவர் இருக்கணும். நான் மரணித்தால் மண்ணோடு மண்ணாகும் அளவுக்கு கேவலமானவன் கிடையாது, மரணத்தின் பின்னால் ஒரு விசாரணை இருக்கிறது. எல்லாம் தெரிந்த ரப்புல் ஆலமீன் தன் செய்திகளை பிரபலியப்படுத்துவதற்கு, மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதற்காக வேண்டி விசாரிக்கிறான். அந்த விசாரணை நாளையிலே நான் விசாரணையிலே வெற்றி பெற்று சுவனத்தை பெற வேண்டும். இந்த ஒன்றுக்குத்தான் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று புரிந்து நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ பழகிக்கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எமது வாழ்நாள் போதாமல் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே நாங்கள் எல்லா விஷயங்களையும் நாங்கள் படிப்பதற்கு அடிப்படை ஃபவுண்டேஷனாக இருப்பது அல்லாஹ்வை பற்றி விளங்குவது. அல்லாஹ்வை பற்றி ஒருத்தருக்கு ஒரு 2 வரி தான் தெரிந்திருக்கிறது. ஆனால் உலக மேதையாக இருக்கிறாரு, எதை எடுத்தாலும் அவர் பெரிய மேதை. அல்லாஹ்வை பற்றி ஒரு பந்திக்கு அவருக்கு எழுத முடியாது, அல்லது கண்டதும் கேட்டதும் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது என்றால் இவருடைய மார்க்ஸ் ஒரு 0 அல்லது 1 2 தான். இவர் எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் அவை அனைத்தும் சுருட்டி குப்பையில் போய்விடும். எப்பொழுது? மரணிக்கின்ற தருவாய் வருகிற பொழுது, அல்லது ஆகிராவுக்கு வருகின்ற பொழுது. இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அடிப்படை கல்வி அல்லாஹ்வை புரிந்து கொள்வது. இந்த நபியுடைய சமுதாயத்துக்கு, அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு, அந்த சமுதாயத்தாருக்கு அல்லாஹ் தஆலா அவனை பற்றி விளங்கப்படுத்தியதை விட எங்களுக்கு கூடுதலாக விளங்கப்படுத்தி இருக்கிறார். முந்தி வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ்வை பற்றி எங்களைப் போல தெரிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறுகிய அளவுக்குத்தான் அவனை பற்றிய சிஃபத்துகளை விளங்கப்படுத்தி இருந்தான். அதனால்தான் அவர்களுக்கு
அதிகமான வணக்கங்களும் கொடுக்கப்படவில்லை. அதிகமான இறை நம்பிக்கை இருந்தவர்களும் குறைவாக இருந்திருக்கிறது. அவர்கள் துவா கேட்டாலும் கூட அக்கால நபியிடத்தில் சொல்லி நபிதான் கேட்பார், யா மூசது உலனா ரப்பக், மூசாவே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேளுங்கள். அவர்கள் அல்லாவை பற்றி பேசுகின்ற பொழுதும் ரப்பி மூசா, ரப்பி ஹாரூன், ரப்ப இப்ராஹிம், மூசாவுடைய ரப்போ, ஹாரூனுடைய ரப்போ, இப்ராஹிமுடைய ரப்போ அப்படித்தான் சொல்லுவார்கள். எங்களுடைய ரப்புன்னு தெரிந்திருந்தாலும் அல்லாவை பற்றி அவர்களுக்கு நெருக்கம் குறைவு. நபிகளாருடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால், அல்லாவை பற்றிய அறிவு கூடுதலாக அல்லாஹ் தஆலா தந்தார். இதுக்கு நாங்கள் காலம் முழுக்க சுஜூது செய்யணும். அதனால் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் அகீதாவில் நிலைத்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இணை வைப்புகளிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் வணக்கமும் கூடுதலாக கொடுக்க முடியும். அல்லாவை பற்றி கொஞ்சம் தெரிந்தவர்களுக்கு கூடுதலாக வணக்கம் கொடுத்தால் தூக்கி வீசிவிட்டு போயிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு எவ்வளோ வம்பு பண்ணினார்கள், எவ்வளோ கேள்விக்கு மேலே கேள்விகளை அடுக்கினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்தினார்கள். அல்லாவை நம்பினதன் பின்னாலேயும் அல்லாவை காட்டு பல கேள்விகள். காரணம், அகீதாவில் அவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா விளக்கம் கொடுத்திருக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கக்கூடிய தோழர்கள் கூட நபியிடத்தில் கேட்க மாட்டார்கள், நபியுடைய பொருட்டாலையும் கேட்க மாட்டார்கள். நபிக்கு முன்னால் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். நாங்களாக இருந்தாலும் கூட எது நடந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் டிரெக்டாக துவா கேட்குறோம், அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதை நம்பி வாழ்கிறோம். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதனை உறுதியாகவே எல்லா நேரத்திலும் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இதுக்கு காரணம், இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அவனை பற்றி தந்த தகவல் அதிகம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நாங்கள் இந்த அகீதாவை நாங்கள் சரியாக சீர்படுத்துவதின் ஊடாக அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகள் சிஃபத்துகள் நிறைய இருக்கின்றன. எல்லாத்தையும் ஒரு ஜும்மாவிலேயோ ஒரு பயானிலேயோ கற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் கூட எல்லா சிஃபத்துகளையும் பண்புகளையும் சார் வடித்த மாதிரி பிழிந்து எடுத்து 3 தலைப்புகளில் தான் இந்த ஜும்மாவில் நாங்கள் தெரிய இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எல்லாத்தையும் சேர்த்து 3 தலைப்புகளில் நாங்கள் ஒரு ஆரம்பமாக நாங்கள் படித்து கொண்டால் அதுக்குள்ள அல்லாஹ்வை பற்றிய எல்லா சிஃபத்துடைய கண்ணோட்டமும் அடங்கிடும். அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய விஷயத்தில் 3 விஷயங்களை எப்பொழுதும் நாங்கள் தெரிந்து வச்சிருக்கணும். 3 விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த சமுதாயத்துடைய அகீதாவில் அது ஃபவுண்டேஷனாக அமைந்திருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துடைய பேசிக் பாடமும் அதுதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த 3 விஷயங்களும் என்ன? முதலாவது, உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் நாடித்தான் நடக்கிறது. இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி? மழை பொழிந்தாலும் அல்லாஹ் நாடித்தான், வெப்பம் வந்தாலும் அல்லாஹ் நாடித்தான், தூக்கம் வந்தாலும் அல்லாஹ் நாடித்தான், லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இது சம்பிரதாய நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா இதை எப்படி அவனுடைய வேதத்தில் விளங்கப்படுத்துகிறான் என்பதனை நாங்கள் படித்து விளங்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவன் நாடித்தான் எதையும் செய்கிறான் என்பது ஒரு தலைப்பு. அடுத்தது, அல்லாஹ் தஆலா யாருக்கு எதை எப்பொழுது எப்படி நாடுகிறானோ அதுதான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும், அவருக்கு வேறொன்று பொருந்தாது. அல்லாஹ் யாருக்கும் எதையும் எப்பொழுதும் எப்படியும் நாடுவான். அதில் எந்த விதமான விதியும் கிடையாது. இப்படி இருக்கிறவனுக்கு இப்படித்தான் நான் நாடணும், இப்படி இருக்கிறவருக்கு இப்படித்தான் செய்யணும் என்று ஒரு விதிக்கு கீழால் அவன் நாடுவது கிடையாது. ஒரு விதிக்கு கீழால் இருந்து அவன் நாடினால்
அவன் ஒன்று கட்டுப்படுற மாதிரி வந்துடும். ஒரு ரூலுக்கு அவன் கட்டுப்பட்டால் அவன் அல்லாவா இருக்கேல்மா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதை எப்பொழுது யாருக்கு நாடுகிறானோ அப்பொழுது அவருக்கு அதுதான் பொருத்தம் என்கிறதை படிக்கணும். இரண்டாவது. அடுத்தது மூன்றாவது, அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், பாரபட்சம் காட்ட மாட்டான். அவனிடத்தில் எந்த விதமான அநியாயமும், அவனுக்கு ஒரு மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி, அந்த வித்தியாசமே அவனிடத்தில் கிடையாது. நீதமானவன். இந்த மூன்றையும் தான் எல்லா சிபத்துகளுக்கு முன்னால் நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் முதலாவது என்ன? அல்லாஹு தாலாவுடைய நாட்டம். நாட்டம் என்றால் என்ன? அவன் எப்பொழுதும் நாடுவான், யாருக்கும் நாடுவான், எதையும் நாடுவான், எப்படியும் நாடுவான். நல்லவனுக்கு நல்லதைத்தான் நாட வேண்டும் என்ற தேவை அவனுக்கு இல்லை, கெட்டவனுக்கு கெட்டதைத்தான் நாட வேண்டும் என்ற தேவை அவனுக்கு இல்லை. அதை கண்ணால் நாங்கள் பார்க்குறோம். நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நல்லவர்கள் எல்லாம் கஞ்சி குடிக்க வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள். இந்த விதி அவனுக்கு இல்லைன்றது தானே அர்த்தம் காட்டுது. அவனுக்கு யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. அவனுடைய ஸ்டைலே எப்படி இருக்கிறது? லா யுஸ் அலு அம்மா எஃப் அலு அஹும் யுஸ் அலுவோன். நான் கேட்பேன், நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. ஒரு ரூலுக்கு கீழே நான் இல்லைன்றான். அப்படி இருந்தால் அவன் அல்லாவா இருக்கலாது. இதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் எப்படி பாடம் நடத்துகிறான், எப்படி எங்களுக்கு சொல்லித்தந்து அவனுடைய அகீதாவை எங்களுக்கு கற்பிக்கிறான் என்று தான் பார்க்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உஹது யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் காயப்பட்டு இரத்தம் வழிந்தோடி அவர் மயக்கத்தில் விழுந்ததன் பின்னாலே எழும்பி நபிக்கு காயத்தை ஏற்படுத்தின காபிர்கள் இருக்கிறார்களே, அந்த காபிர்களை பார்த்து நபிகளார் சொல்லுகிறார்கள், லைஸலக மினல் அம்ரி லை யுஃப்லிஹ கௌமுன் சுஜ்ஜு நபியஹும். ஒரு நபியுடைய முகத்தில் இரத்த காயத்தை ஏற்படுத்தின சமுதாயம் எப்போவாவது வெற்றி பெறுமா? எப்போவாவது வெற்றி பெறுமான்ற அர்த்தம் என்ன? இவங்களுக்கு எப்படியாவது நேர்வழி கிடைக்க போகுதா என்று நபி சொல்லுகிறாரு. உடனே பட்டு வசனம் வருகிறது ஆல இம்ரான்ல, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன். நபியே, உங்களுக்கு காயம் ஏற்பட்டாலும் கூட அதிகாரத்தில் உங்களுக்கு அதிகாரம் உண்டா? என்னுடைய நாட்டத்தில் உங்களுக்கு பங்கில்லை. அவ் யதூப அலைஹிம். நாடினால் நான் தௌபா அவனை ஏற்றுக்கொள்வேன், நாடினால் அவ் யுஅதிபஹும். நாடினா தண்டிப்பேன், நாடினா மன்னிப்பேன், நான் வேண்டியதை நான் செய்வேன். ஃபைன்னஹும் ஸாலிமூன். அவர்கள் அநியாயக்காரர்கள் தான், அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நபியாக இருக்கலாம், உங்களுக்கு காயம் வரக்கூடாது, எந்தவித அப்படி ஒரு தன்மை, அப்படி ஒரு விதி என்னிடத்தில் கிடையாது. நீங்கள் நபியாக இருந்ததுனால உங்களுக்கு இரத்தம் வலியக்கூடாது, அதெல்லாம் என்னிடத்தில் கிடையாது. யாருக்கும் நான் தானே நாடினேன், அல்லாஹ் நாடித்தானே நபிக்கு காயம் வந்தது. நீங்கள் எப்படி சொல்லலாம் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைச்ச முடியாது என்று? பிற்காலத்தில் அதில் ஹிதாயத் கிடைத்தவர்களும் இருக்கிறார்கள். இதில் அல்லாஹ் எதை போதிக்கிறான் என்றால், யாருக்கும் நான் நாடுவேன், நபியை கஷ்டப்படுத்துவேன். ஒரு பாவமும் செய்யாத நபியை ஏன் கஷ்டப்படுத்துகிறான் என்று கேட்கலுமா? கேட்டால் ஒரு பதில் தான் வரும், நான் நாடினேன். ஏன் நாடினேன் என்று கேட்கலுமா? அதுக்கும் பதில் நான் நாடினேன் தான் வரும். இதனால தான் இப்படி நாடினேன் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த ரூலுக்கு கட்டுப்படுற மாதிரி வரும், அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தின் கீழ் இருக்கிற மாதிரி வரும், அல்லாஹ்வுக்கும் ஒரு விதி இருக்கிற மாதிரி வரும். அதனால் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் நபிகளாருக்கு இங்கே போதிக்கிறான். நபிகளாருடைய சாச்சா அபூ தாலிப், அட்ரஸ் இல்லாதவர்கள் எல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தன்னை 42 வருஷம் வளர்த்து தவ்வாவுக்கு பக்கவலிமாக இருந்த அபூ தாலிப், இந்த மார்க்கத்துக்கு சேவை செஞ்ச அடிப்படையில் இஸ்லாம் கிடைக்கிறதா இருந்தால் நம்பர் 1 ஆள் அவர் தான். நபியே வளர்த்து நபிக்கே சாப்பாடு போட்டு நபிக்கே வரக்கூடிய துன்பங்களுக்கு பக்கபலமாக இருந்தவரை விட சேவை செஞ்சவன் இருக்க முடியாது. அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல. இப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் நபிகளார் அட்ரஸ் இல்லாதவனெல்லாம் சொர்க்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் கலிமா சொல்லி. என்னை வளர்த்த என்னுடைய சாச்சாவுக்கு இல்லையே. இப்போ என்ன ஆயத்து வருகிறது? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா. நீங்கள் விரும்புகிறவருக்கெல்லாம் என்னுடைய நாட்டம் போகாது.
நீங்கள் விரும்புகிறவருக்கெல்லாம் ஹிதாயத் போகாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா, நான் நாடினவனுக்கு தான் போகும். இதில் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நபியே உங்கள் சாட்சாவாக இருக்கலாம், நான் நாடவில்லையே. ஏன் நாடவில்லை? நாடவில்லையே, அவ்வளவுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஆசர் ஆயிருக்கலாம், நான் தானே நாடவில்லை. நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, நான் நாடவில்லையே. ஏன் ரப்பே நீ நாடவில்லை, அவ்வளவுதான். இதுக்கு இதனால தான் நாடவில்லை என்றால் அவன் ஒரு காலமும் அல்லாவா இருக்கலாது. ஒரு காரணத்தின் கீழே இயங்குறவன் அல்லாவா இருக்கேல்மா? நினைச்ச மாதிரி இயங்க முடியும் என்று வருது இல்லையே. அப்போ ஒரு காரணத்தை சொல்லி அதனால் நான் இப்படின்னு சொன்னால் அந்த காரணிக்கு அவர் கட்டுப்படுற மாதிரி வருமே. கட்டுப்படுறவன் இப்படி அல்லாவா இருக்கேலும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் விளங்கப்படுத்துகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் துவா கேட்டு அவரே சொல்கிறாரு, எனக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு கிடைக்கிறான்னு அல்லாஹ் சொன்னதன் பின்னால் அவரே சொல்கிறார், ஆண்டவனே எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? வஹனல் அதுவும் மின்னி, என்னுடைய ஹோமோன் முள்ளுகள் எல்லாம் இத்து போய்விட்டது. வஸ்த அல ராசு ஷெய்பா, நானே கிழவன், இந்த அளவுக்கு நான் முதிர்ச்சி அடைஞ்சதன் பின்னால் அண்ணாய கூணிலேயே வளர்த்து. ஆண்டவனே எப்படி குழந்தை? எப்போ அவர் கேட்குறாரு, அல்லாஹ் குழந்தைய தாரேன் என்று சொன்னதன் பின்னால் அண்ணாய கூணிலேயே வளர்த்து, எனக்கு எப்படி குழந்தை வரும்? ரப்புல் ஆலமீன் கால கதாலிக்க, அப்படித்தான் வரும். எப்படி வரும்? அப்படித்தான் வரும். எஃப்அலு மாயஷா, நான் நாடினேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆண் துணை இல்லாமல் குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஆண்டவனே வலம் யம்சஸ்னி பஷர், ஒரு ஆண் என்ன தொடவும் இல்லை. வலம் அக்கு பகியா, நான் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடவும் இல்லை. அன்னா யக்கூனு வலத், எப்படி வரும் குழந்தை? கால கதாலிக்கு, எப்படி வருமுண்டா கேட்கிறீர்கள்? அப்படித்தான் வரும். எஃப்அலு மாயஷா, நான் தானே நாடினேன். இது கங்கல கேள்வி கேட்கலுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கிறீர்கள். ஒருத்தருக்கு பொருளாதார பிரச்சனை, ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஒருத்தருக்கு நோய் பிரச்சனை, இப்படி ஒவ்வொருத்தரிடத்திலையும் பல்லாயிரம் தேவைகள் இருக்கின்றன. நீங்கள் ஆண்டவனே நான் நல்லா தானே தொழுகிறேன், தஹஜ்ஜுதெல்லாம் செய்கிறேனே, மக்களுக்கு சதக்கா எல்லாம் கொடுக்கிறேனே, நான் ஏதும் அநியாயம் செய்யவில்லையே, ஏன் எனக்கு இந்த சோதனை? நான் தானே நாடினேன். ஏன் நாடினான்னு கேட்கலுமா? அதைத்தானே சொல்லிட்டான், என்னிடத்தில் கேட்கலாண்டு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நாடுகின்ற ரைட்ஸ் எனக்கு இருக்கிறது என்று காட்டுறான். என்ன துன்பத்தில் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்லணும், ஆண்டவனே இதை நாடுகின்ற ரைட்ஸ் உனக்கு உண்டு. காரணம் நீ ரப்பு, நான் அடியான். உன் முன்னால் நான் ஒரு பொருளை போல, நீ நினைத்ததை நாடுவாய். இதை சொல்லத்தான் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறானே தவிர நான் நினைச்ச மாதிரி அல்லாஹ் நடந்து கொள்ளவல்ல. இதை சொல்லி கொண்டால் சுவனம் கிடைக்கும். என்னுடைய அடியான் அடியான் என்ற சிஃபத்திலே ஆகிட்டான், என்ன வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டான், என்னுடைய நாட்டத்தை என்னுடைய அல்லான்ற இஸ்தலத்தை அவன் புரிஞ்சிட்டான். இவ்வளவுதான் அக்கீதான்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பேசிக் அக்கீதாண்டா என்னாண்டு இந்த மக்களுக்கு முதலாவது தெரியாது. அதனால தான் அந்த பேசிக்கில் இருந்தே சொல்ல வேண்டி இருக்கிறது. பேசிக்கை தெரியாமல் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் ஃபவுண்டேஷன் இல்லாத பில்டிங் மாதிரி இந்த சமுதாயத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் அவனுடைய குர்ஆனில் நாட்டத்தை பற்றி கற்றுத்தருகிறான். ரப்புல் ஆலமீன் அவனே எங்களுக்கு கற்றுத்தந்த அகீதா என்ன? காஃபிர்கள் ஒரு நாளும் சுவர்க்கத்துக்கு வரமாட்டார்கள், நிரந்தர நரகம். இது அல்லாஹ்வே சொல்லி தந்தது. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது அவன் பாவிக்கின்ற வசனத்தை பாருங்கள். ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமிகள் நிலைத்து நிற்கும் காலமெல்லாம் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். இல்லா மாஷா ரப்பு, நான் நாடினாலே தவிர. அது எதுக்கு? நான் நாடினாலே தவிர எதுக்கு சொல்லணும்? அவர்கள் நிரந்தர நரகம் என்று தானே சொல்லிட்டான். நாடினாலே தவிர என்றால் சொர்க்கத்துக்கும் வருவார்களோ அப்படி ஒரு சந்தேகம் வருது. எதுக்கு இதை போடுறான் என்றால், ரப்புல் ஆலமீன் என்ன சொல்ல வருகிறான் இங்கே என்றால், நான் ஒரு சட்டம் போடுவேன், அந்த சட்டத்தின் கீழே நான் வரமாட்டேன்.
எனக்கு விதி கிடையாது. ரெண்டையும் சொல்லித்தாரான். அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள், அதையும் சொல்லி தருகிறான். நான் யாருன்னு சொல்லி தருகிறான். நான் யார் தெரியுமா? ரூல் போட்டதனால் அந்த ரூலுக்கு கீழே தான் நானும் இயங்குறான்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. கலாக்கதிரை சொல்கிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் எப்பொழுதுமே இதை போட்டுக்கொள்வான். எதுக்குன்றால் கலாக்கதிர் என்ற ஒரு ரூல் இருக்கிறது, அந்த புக்கில் எல்லாம் இருக்கிறது. அந்த புக்குக்கு கீழே நானும் இயங்குறேன் என்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. நான் தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்காக வேண்டி இல்லா மாஷா ரப்புக் என்கிறான். இந்த கலாக்கதிரில் இன்னும் என்ன படித்து தந்தான்? எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு முடிந்தது. ருஃபியத்தில் அக்லாம் வஜப்பத்தி சுஹுஃப், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது என்ற அர்த்தம் என்ன? ரிட்டன் ஆகாது என்ற அர்த்தம். அன்றைக்கு தீர்மானிச்சதுதான் எல்லாம் என்ற அர்த்தம். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இதுவும் ஏற்கனவே தீர்ப்பாகி முடிந்தது. நீங்கள் கேட்கிறீர்கள், அதுவும் முடிஞ்சு போன செய்தி. அதுதான் இப்போ வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ்வுக்கு காலங்கள் இல்லை. அல்லாஹ்வுக்கு இறந்த கால நிகழ்கால அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இருளு வெளிச்சம் கூடுதல் குறைவு அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே ஃபோக்கஸ் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தீர்மானித்தான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது எப்படி அல் குர்ஆனில் சொல்லுகிறான்? யம்ஹுல்லாஹு மா யஷா, நான் நினைத்தால் அழிப்பேன். வயுஸ்பித், நினைத்தால் தரிபடுத்துவேன். வ இந்தஹு உம்முல் கிதாப், மூலப்பிரதி என்னிடம்தான் இருக்கிறது. கலாக்கதிர படித்தர போய் அல்லாவும் அதுக்கு கீழே இயங்குற மாதிரி வரப்படாது. கலாக்கதிரில் நான் தீர்மானிச்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அதையும் படிக்கணும் என்னையும் படிக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடாது கலாக்கதிர் என்ற ரூலுக்கு கீழே தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று. அதுவும் நான் சொல்லி தந்திருக்கிறேன், அதையும் நீங்கள் நம்பணும். ஆனால் நான் அதுக்கு மேல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்காக வேண்டித்தான் இதையும் அவன் சொல்லித் தருகிறான். இப்பொழுது இதிலிருந்து என்ன ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான் என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது என்ன நடந்தாலும் கூட அவனுக்கு நாடுகிற ரைட்ஸ் இருக்கிறது. சும்மா நடக்கவில்லை, அவன் நாடித்தான் நடக்கிறது. அவன் நாட ரைட்ஸ் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு ஒரு பாடசாலையுடைய சிஸ்டம் பிடிக்காவிட்டால் வேறொன்றுக்கு மாறலாம். ஒரு தொழிலில் சிஸ்டம் பிடிக்காவிட்டால் வேறொரு கடைக்கு மாறலாம். ஒரு ஜமாத்துடைய சிஸ்டம் பிடிக்காவிட்டால் வேறொரு ஜமாத்துக்கு மாறலாம். அல்லாஹ்வுடைய சிஸ்டம் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்? நினைச்சவனுக்கு நினைத்த மாதிரி நினைத்த நேரம் அவன் எப்படியும் நாடுவான், என்ன மாதிரியும் நாடலாம். நாங்கள் அதுக்கு கட்டுப்படுத்த ஆக வேண்டும் என்கிறான். எனக்கு அந்த சிஸ்டம் பிடிக்கலாண்டு வேறொரு அல்லாஹ்வை தேடிக்கொண்டு போக இயலுமா? ஒன்றுமே செய்ய இயலாது. கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ ரப்புல் ஆலமீனை நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இருந்தால் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறான் நாங்கள் முடிவு செய்யணும். அவன் எனக்கு என்ன வேணுமானாலும் நாடலாம், எப்போ வேணுமானாலும் நாடலாம், எதை வேண்டுமானாலும் நாடலாம், எப்படி வேண்டுமானாலும் நாடலாம். இந்த கொள்கை எல்லா நேரத்திலும் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் நொம்பலங்கள் கவலைகள் கசிவுகள் காயங்கள் எல்லா நேரத்திலையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். இப்படி இருக்கிறவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனையும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே போடுறன்றதுடைய அர்த்தம் இதுதான். இப்போ உங்களுக்கு இதை கேட்குற பொழுது உள்ளத்தில் ஒரு டவுட் வரும். என்னென்றால், அல்லாஹ் நினைத்தவனுக்கு நினைத்த மாதிரி என்ன வேண்டுமானாலும் நாடலாமே, இப்போ நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். அதுதானே அடியான் என்கிறது. கொஞ்சமாவது நாங்கள் அதுக்கு வெறுப்பு தெரிவித்தால் அல்லாஹ் தஆலாவுடைய அடியான் என்ற இடத்திலிருந்து நாங்கள் இல்லா போயிடுமே, பாவி ஆயிடுவோமே, அல்லது காஃபிர் ஆயிடுவோமே. இப்படியெல்லாம் யோசிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன டவுட் வரும் என்றால், அல்லாஹ் தஆலா ஏதும் பாரபட்சமாக நாடிடுவானோ, ஏதாவது என்னை ஃபெயிலாக்கிடுவானோ, அல்லது எனக்கு அநியாயமாக நாடிடுவானோ, அல்லது என்னை அல்லாஹ் தஆலா ஒன்றும் கேள்வி கேட்கலாதே, எதை நாடினாலும் சும்மா தானே இருக்கணும், அதனால் அல்லாஹ் தஆலா என்னை கஷ்டப்படுத்தி விடுவானோ, கொடுங்கோல் ஆட்சியாக அவன் செய்கிறான், அப்படியெல்லாம் ஒரு டவுட் வரும். அதை கிளியர் பண்ண ரப்புல் ஆலமீன் அவனுடைய இரண்டாவது சிஃபத்தை சொல்லுகிறான். இரண்டாவது சிஃபத் என்னவென்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் யாருக்கு எப்பொழுது எதை நாடுகிறேனோ அவருக்கு அதுதான் அந்த நேரத்தில் பொருத்தம். அல் குர்ஆனில் அப்படி ஒரு பாடம். ஏன்?
உங்களுக்கு எந்த நேரத்தில் எது பொருத்தம் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அல் குர்ஆன்ல அப்படி ஒரு தொகுப்பில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு அவனை பற்றி சொல்லி தருகிறான். எந்த நேரத்தில் எது பொருத்தம் என்பது எங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், பிழை, உனக்கு அது தெரியாது. ஏன்? விவரம் உள்ளவன் நான் தான். விவரம் உள்ளவனுக்கு தான் அது தெரியும். ஒரு வாகனம் ஓட்டி கொண்டு போகிற பொழுது ஒரு சத்தம் வருகிறது. அதில் இருக்கிறவர்கள் இது சத்தம் வருவதற்கு காரணம் இதுதான் என்று நினைப்பார்கள். அந்த வாகனத்தை ரெப்பியர் பார்க்க தெரிஞ்சவர் அவருக்குத்தான் தெரியும் இதுக்கு காரணம் இது என்று. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுகிற எதுவாக இருந்தாலும் கூட விவரம் உள்ளவன் விளங்குகிற மாதிரி விவரம் இல்லாதவன் விளங்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விவரம் உள்ளவன் சொல்லுகிறான், உனக்கு எது பொருத்தம் என்று எனக்குத்தான் விவரம் இருக்கிறது, ஆனால் உனக்கு விவரம் இல்லை. எனவே நான் உனக்கு எது பொருத்தமோ அதைத்தான் நான் நாடுகிறேன், உனக்கு அது தெரியாது என்கிறான். எப்படி இந்த பாடத்தை அல் குர்ஆனில் நடத்துகிறான்? ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 132ஆம் வசனத்தில் சிலர் இருப்பார்கள், மனைவிமார்களை வைத்து ஒழுங்காக வாழ்க்கையும் கொடுக்க மாட்டார்கள், தலாக் சொல்லி அனுப்பவும் மாட்டார்கள். ரெண்டில் ஒன்றை செய்யணும். ஒன்று ஒழுங்காக வாழ்க்கை கொடுக்கணும், இல்லைன்றால் கைவிட்டால் அவள் போய் வேற ஒருத்தரை முடிச்சுட்டு வாழுவாள். இந்த வாழ்க்கை வாழ்வதனால இந்த வாழ்க்கை வாழ வேண்டாம், ரெண்டில் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் தாலிக்க அசுகாலக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது வாழ்க்கையில். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன விபரீதம் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. மலாய்க்காமார்களிடத்தில் இந்த மனிதர்களை படைக்கட்டுமா? வேண்டாம், இரத்தம் சிந்துவார்கள். வல்லாஹ் இன்னி யஅலமு மா லா தஅலமூன், நான் படைப்பேன், அதனால் படைப்பேன் என்பது சரி என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இரத்தம் சிந்துவார்கள் என்பதுதான் உங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னுக்கால தௌபா செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீ அல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமும் ஃபித் துன்யா வல் ஆখিরা வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். யார் பாவம் செய்கிறார்களோ, அந்த பாவத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் தண்டனை. நீங்கள் நினைப்பீர்கள் அவன் தான் செஞ்சவன், இவன் சப்போர்ட் தான் பண்ணினான், ஒரே மாதிரி எப்படி தண்டனை வரணும்? அதுக்கு தான் சொல்கிறான், அது சரி என்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது, அதை பற்றி நாங்கள்லாம் நினைப்போம், ஆணுக்கு இத்தனை வயது, பெண்ணுக்கு இத்தனை பகுதிகள் பங்குகள் இருக்கிறது. அதை சொல்லுகின்ற பொழுது லா ததுரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, யாருக்கு எவ்வளோ பங்கு பிரயோஜனம் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் போட்ட மாதிரி பிரிச்சுட்டு போங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் பல இடங்கள் இந்த பாடத்தை எங்களுக்கு நடத்தி ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஃபாஸா அன் துஹிப்பு ஷையன், ஒரு விஷயம் நல்லதென்று நீங்கள் கருதுவீர்கள், உங்களுக்கே தானது, ஆனால் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும், உங்களுக்கு அது கேடு என்று எனக்கு தான் தெரியும். ஃபாஸா அன் தக்ரஹு ஷையன், ஒரு விஷயம் உங்களுக்கு கேடு என்று நீங்கள் கைவிட்டு விடுவீர்கள், ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லம் என்பது வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனவே உங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறான் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதென்றால் விவரம் உள்ளவன் தவறாக முடிவெடுப்பானா? விவரம் உள்ளவனுக்கு மிஸ் ஆகுமா? சாதாரண உலகத்தில் விவரம் உள்ளவர் ஒன்றை செய்கின்ற பொழுது கூட நாங்கள் சந்தோஷமாக அதை செய்யும் பொழுது கைகட்டி சந்தோஷமாக பார்த்து கொண்டிருப்போமே. விவரம் உள்ளவன் சரியாத்தான் செய்வான். ஒருத்தர், ஒரு வைத்தியர் இருக்கிறார், கத்தி எடுத்து நோயாளியை வைத்த வெட்டுகிறாரு, நாங்கள் சந்தோஷமாக கைகட்டி நிற்போம். ஏன்? இதே வேலையை வைத்தியம் தெரியாத ஒருத்தர் வெட்டினா சும்மிருப்போமா? அவர் செஞ்ச அதே வேலையை தானே இவரும் செய்கிறாரு, வேலை உண்டு தானே? இல்லை, அவருக்கு இங்கே விவரம் இருக்கிறது, அவர் வெட்டினா வாழ்வு, இவருக்கு இங்கே இல்லாதனால இவர் வெட்டினா சாவு. ஒரு டெய்லர் இருக்கிறாரு, கத்தரிக்கோல் எடுத்து பிடவை வெட்டுறாரு, சந்தோஷமாக உட்கார்ந்து நிற்போம். இதே வேலையை டைலரிங் தெரியாத ஒருத்தர் வெட்டுகின்ற பொழுது சும்மா இருப்போமா? ரெண்டு பேரும் ஒன்றைத்தானே செய்கிறார்கள். இங்கே அவருக்கு இருக்கிறதுனால அது ஆடையாகும், இவருக்கு இங்கே அந்த மெட்டர் இல்லாதனால அது தவறி போயிடும். சாதாரண விவரம் உள்ளவர்கள் உலகத்தில் ஒரு விஷயம் செய்கிற பொழுது எங்களுக்கு என்ன நடக்கிறான்னு தெரியாவிட்டாலும் கூட விவரம் உள்ளவன் சரியாத்தான் செய்வான் என்று முடிவெடுத்து நாங்கள் நிற்கிற பொழுது, விவரத்துக்கெல்லாம் விவரமான எல்லாத்தையும் உள்விளங்கி அவனுடைய அல்லாஹ்வுடைய விவரத்துக்கு தனி பயம் பண்ணலாம்.
அவன் அதையே குர்ஆனில் நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துகிறான். அவனுடைய விவரம் இருக்கிறது. நபிகளாரிடத்தில் வந்து கேட்பார்கள் காபிர்கள், யா முஹம்மத் மர் ரூஹ், உயிருண்டா என்னான்னு சொல்லு. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குவான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிர் என்றால் என்னவென்று அவர்கள் கேட்கிறார்கள். சொல்லுங்கள் குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது என் ரப்புடைய கட்டளை என்று சொல்லுங்கள். உயிர் என்பது கட்டளையாம். கட்டளை என்றா என்ன? ஓடர். ஓடர் என்றா என்ன? இருண்டா இருக்கும், போண்டா போகும். இதுதானா உயிர். வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, இதை விளங்குற அறிவே நான் கொடுக்கலையே உங்களுக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை விழுவதும் எனக்கு தெரியாமல் இல்லை. எப்போ விழும், எப்படி விழும், எந்த மரத்தில் எங்கே விழணும், எத்தனை டெசிபலில் விழணும், எவ்வளோ வேகத்தில் வரணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இலைக்கு நோட்ஸ் எழுதலாம் கடல் அளவுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அருள், இந்த பூமியிட பல்லாயிரம் இருளுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு இருள் இருக்கிறது. ஒரு வித்து, ஒரு கடுகு, ஒரு துணிக்கை, வலா ரத்பின் வலா யாபிசின், அந்த துணிக்கையை கோடான கோடியா பிரித்தால் ஒரு துகில் வருமே, அது எப்போ காயணும் எப்போ ஈரமாகணும் என்பதும் எனக்கு தெரியும். இன்ஹுவ இல்லா ஃபி கிதாபி முபீன், அதுக்குன்னு நான் வேறையா ஃபைல் வச்சிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளோ விவரமுள்ளவன் நாடினால் மிஸ் ஆகுமா? எனக்கு இப்போ இதைத்தான் நாடி இருக்கிறான், இன்றைக்கு நஷ்டத்தை தான் நாடி இருக்கிறான், இந்த நோயை நாடி இருக்கிறான், இந்த துன்பத்தை நாடி இருக்கிறான், இந்த இழிவை நாடி இருக்கிறான், மனைவியான தொல்லையை நாடி இருக்கிறான், பிள்ளையால தொல்லையை நாடி இருக்கிறான், ஊர்ல அவமானத்தை நாடி இருக்கிறான், ஆரோக்கியத்தை நாடவில்லை. எதுவாக இருந்தாலும் விவரம் உள்ளவன் சரியாத்தான் நாடி இருப்பான். எனவே எது நடந்தாலும் ஆண்டவனே உனக்கு நாடக்கூடிய ரைட்ஸ் இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ நாடினால் சரியாத்தான் இருக்கும், அதையும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது பலதரப்பட்ட பிரச்சனைக்கு, மென்டலியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். அதே மாதிரி பலதரப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாகுவதனால பீதிகள், கஷ்டங்கள், கசிவுகள், காயங்கள், தொல்லைகள், அதால் சமூக பிரச்சனைகள், தனிநபர் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதை தீர்த்து கொள்ள முடியாமல் நாங்கள் பாவிகளாகக்கூடிய நிலைமையை கூட நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் ஒரு உளவியல் பக்குவம் இவர்களுக்கு தேவை என்று சமூகம் முடிவெடுக்கிறது. ஆனால் இஸ்லாமிய அகீதா முடிவெடுக்கிறது, அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தை சரியாக புரிந்தால் அதுதான் ஆணிவேரான பேசிக்காக மருந்தாக இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு நீங்கள் வேறு வேண்டிய முடிவெடுக்கலாம் என்பதனை நாங்கள் புரியணும். இதில் நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி 3 விஷயத்தை அடிப்படையாக அவனுடைய சிஸ்டத்தை அவன் மாற்ற போறதில்லை, நாங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி மாறணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்று, அவன் யாருக்கும் எப்பொழுதும் எப்படியும் எதையும் நாடுவான், அந்த ரைட்ஸ் அவனுக்கு உண்டு. அதுதான் அல்லான்றது. அவன் எந்த விதிக்கும் கட்டுப்பட மாட்டான், அவனுக்கு அப்படி தேவையும் இல்லை. அதை நாங்கள் ஈமான் கொள்ளணும், அதுக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் முடிவெடுத்து கொள்ளணும். அடுத்தது, அவன் நாடினால் சரியாத்தான் இருக்கும். எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்கு விரும்பாதது நடக்கிற பொழுது கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, அல்லது ஒரு வாப்ப மௌத்தாயினால் இன்னும் 2 மாதம் இருந்திருக்கலாமே, அல்லது இப்படியெல்லாம் நாங்கள் இல்லை, இந்த நிமிஷத்தில் இதுதான் சரி என்ற நடத்தினவன் அவன்தானே, விவரம் உள்ளவன் தானே என்று 2வது சிஃபத்தை அவன் நாடினால் சரியாயிருக்கும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 3வது என்னவென்றால், அவன் அநியாயமே செய்ய மாட்டான். அவனென்றாலே நீதந்தான், யாருக்கும் பாரபட்சம் காட்ட மாட்டான், அவனுக்கு எல்லாரும் ஒன்றுதான், அவன் நீதம் மட்டுமே தான் செலுத்துவான், அநியாயம் என்பது அல்லாஹ்விடத்தில் கிடையாது. இந்த விஷயத்திலேயும் நாங்கள் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அநியாயமே செய்ய மாட்டான் என்பதற்கு பயான் பண்ணுறதா இருந்தால் புகாரி முஸ்லிமிலிருந்து மட்டும் 2000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் சொல்லலாம் அல்லாஹ்வுடைய நீதத்துக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னல்லாஹ லா யஸ்லிமு நாஸ ஷைஆ, மக்களுக்கு அவன் அநியாயமே செய்ய மாட்டான். லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரத்தின்,
அணு அளவும் அநியாயமே செய்ய மாட்டான். வலா யஸ்லிமு ரப்புக அஹதா, உங்கள் ரப்பு அநியாயமே செய்ய மாட்டான். லா ஸுல்மல் யௌம், அநியாயம் என்பதே அன்றைய நாளில் இருக்காது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை எவ்வளோதான் பயான் பண்ணினாலும் கண் கூடாக பார்த்தால்தான் இதில் ஒரு ஈமான் வரும். அதனால் நிறைய சம்பவங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். நபிகளாருடைய காலத்துக்கு பின்னுக்கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரோட சந்தியில் நிற்கிறாரு. தொலை தூரத்தில் ஒரு மூதாட்டி போகிறாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அத்தா இப்னு அபீ ரபாஹை பார்த்து, அதோ போகிறாரு அந்த மூதாட்டி, அவள் சுவனவாதி. ஒரு மனிதனுக்கு சொல்லலுமா இன்னொரு மனிதன் சுவனவாதி என்று? அப்போ அத்தா இப்னு அபீ ரபாஹ் கேட்குறாரு, அது எப்படி சொல்லலாம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அந்த பெண் ஒரு நாள் நபிகளாருடைய சபைக்கு வந்தார். நபிகளாரிடத்தில் எனக்கு வலிப்பு நோய் வருகிறது, அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு இல்லாமலக்குங்க. அன்றைய காலத்தில் வலிப்பு நோய் இன்றைக்கெல்லாம் சபபு காரணி தெரியும், அதனால் நோய்க்கு ஒரு ஆறுதல். அன்றைக்கு காரணியும் தெரியாது, மருத்துவமும் தெரியாது. ஊரில் யாருக்காவது வராத ஒரு நோய் ஒரு ஆளுக்கு வந்தால் தாங்கவும் முடியாது, எல்லாருக்கும் வருகிற பொழுது அது சாதாரணமாயிடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நபி சொல்ல முந்திய நபிக்கு இதுக்குரிய வஹி வந்து விட்டது. நபிகளார் சொல்லுகிறார்கள், நான் துவா கேட்பேன், குணமாகும். ஆனால் இதுக்குரிய நீதம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் பொறுத்து கொண்டால் சொர்க்கம் என்று இருக்கிறது கலாவில். அல்லாஹ்வின் தூதரை துவா கேட்க வேண்டாம். அதன் பின்னால் அவருக்கு எப்போ வலிப்பு நோய் வந்தாலும் சொர்க்கத்துக்கான அழைப்பு வர மாதிரி தானே இருக்கும். இப்போ அந்த தாய் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் விழுந்தா என்னுடைய அவுரத்து விலகிடும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் ஆடை துறையில் எவ்வளோ முன்னுக்கு போயிட்டோம், அதெல்லாம் இன்றைக்கு நடக்காது. அன்றைக்கு ஒரு சுத்து தான், விழுந்தா விழுந்திடும். அதனால் நபிகளார் சொல்லுகிறார்கள், அதுக்கு நான் கரண்டி, அதுக்கு துவா கேட்பேன், இனி உங்களுக்கு அந்த அவுரத்து விளங்காது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பெண்ணுக்கு எப்பயாவது ஒரு நாளைக்கு இந்த நோய் வந்துட்டு போகும். இதுக்கு ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிற பிரைஸ் என்னண்டா சொர்க்கம். நீதமானவனா இல்லையா? சொர்க்கத்துக்கென்று வச்சு அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் கேட்கிறது சின்ன ஒரு நோயை பொறுத்து கொள்ள சொல்லித்தான். நபிகளார் சொன்னார்கள், மாமின் முசீபத்தின் யுசீபுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமை அடையக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் கூட, இல்லா கஃபரல்லாஹு பிஹி அன்ஹு ஹதாயா, பல பாவங்களை மன்னித்து பல தரஜாக்களை அல்லாஹ் தஆலா தராம விடமாட்டான். ஹத்த ஷௌகதி, அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் சரி, சாப்பிடத்தில் கொஞ்சம் தண்ணீர் விக்கி கொண்டது அல்லது சாப்பாடு விக்கி கொண்டது, கொஞ்சம் கால் தட்டுப்பட்டு விட்டது, அதுக்கும் 10 பாவத்தை கழிச்சிட்டு 10 நன்மையை போடுவான். அதுக்கும் ஒரு தரஜாவை கூட்டிக் கொள்வானவன். நீதமானவனா இல்லையா? அது மறுமேல போய் பார்க்கிற பொழுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஏராளமான ஹதீஸுகள் நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா யாருக்காவது மின் சஃபியிஹி, அவனுக்கு விருப்பமான ஒருத்தரை அல்லது அவனுக்கு விருப்பமான ஒரு உறுப்பை அல்லாஹ் எடுத்தால், வஹத்தஸப, இது அல்லாஹ்வுடைய ரைட்ஸ்ன்னு சொல்லி அவன் பொருந்தி கொண்டால், அதுக்கு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தருகிறான். அல்லாஹ் தஆலா எதைத்தான் எங்களுக்கு சோதனையாக, எதுதான் மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு கொண்டு அல்லாஹ் தஆலா தராமல் இல்லை என்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் உணர தவறுவதனால வேதனையாக இருக்கிறதே தவிர, இதை உணர்ந்தால் அவருக்கு இந்த அகீதாவே மருந்தாயிடும். எந்த வைத்தியராலும் இந்த மருந்தை கொண்டு வர முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனை, ஆகப்பெரிய சோதனை கண் இல்லாதது. வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழலாம், கண் இல்லாமல் வாழ முடியுமா? ஏமாத்திட்டு போயிடுவான். கையில்லாட்டி வாழலாம், கண் இல்லாமல் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, ரப்புல் ஆலமீன் இதபு துலிய அப்தி பி ஹபீபத்தைஹி, அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள், என்னுடைய அடியானுடைய 2 கண்களை எடுக்கும் முகமாக நான் அவனை சோதித்தால், எந்த சோதனைக்கும் சோதனைக்காக நன்மை கிடையாது, எந்த நோய்க்கும் நோய் தந்தத்துக்காக நன்மை கிடையாது, அதை பொறுத்து கொள்வதற்கு தான் நன்மை. பொறுத்து கொள்வதென்றா என்ன? வேறு வழி இல்லாமல் நாங்கள் இப்போ பொறுக்கிறோம், இதல்ல. பொறுத்து கொள்வதென்றால் அல்லாஹ்வை பார்த்து சொல்லணும், ஆண்டவனே, இந்த நோயை தருவதற்குரிய ரைட்ஸ் உனக்கு உண்டு, நீ ரப்பு நான் அபுது, அதை சொல்வது தான் பொறுமை. அதல்லாமல் அப்படி தந்துட்டானே இப்படி தந்துட்டானே இத்தனை லட்சம் செலவழிச்சிட்டோம், அது குறை கூறுறதல்ல. நாங்கள் வேணுமென்று அல்லாஹ்வை டிரெக்டாக குறை கூறுற இல்லை, நடிக்கிற அந்த அந்த அகீதா தெரியாததுனால அவரை பற்றிய புகழ்
அல்லாஹ்வை குறையாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரப்புல் ஆலமீனே நீ வேண்டியதை தரலாம் என்றுட்டு போனால் இதுவே வைத்தியத்துடைய 50% ஆகிடும். இப்போ ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கண்களை எடுக்கும் முகமாக நான் சோதித்தால் இஹ்தஸப, அவன் அதை பொருந்தி கொண்டால் அவ்வல் துகு அல் ஜன்னத, இதுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் கண் இல்லாதவனும் கலங்கக்கூடாதாம். வேறு மதத்தில் இப்படி இருக்குமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாண்டு சொல்லி வந்தவனை அல்லாஹ் கைவிடலை. ஆனால் அவனை புரியாமல் இருப்பது தான் இங்கே எங்களுக்கு ஏற்பட்ட மிஸ்டேக்காக இருப்பதனால ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துகிறான் என்றால், பேசிக் அடிப்படை ஃபவுண்டேஷன் ஒரு முஸ்லீமுடைய அகீதா 3 விஷயங்களை எப்பொழுதுமே அவன் படித்துத்தான் ஆகணும். அந்த 3 விஷயங்களும் அல்லாஹ்வை பற்றிய தகவல். அல்லாஹ் அப்படித்தான் நடந்து கொள்கிறான், அதில் வச்சு தான் எங்களை பரீட்சை வச்சிருக்கிறான், என்னை வைக்க வேண்டிய இடத்துல என்னுடைய அடியான் வச்சிருக்கிறானா என்று. முதலாவது அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் யாருக்கும் எதையும் எப்படியும் நாடுகிறான், அவனுக்கு ரைட்ஸ் இருக்கிறது. இரண்டாவது அவன் நாடினால் அதுதான் சரி, அது அவன் விவரம் உள்ளவன் என்ற காரணத்தினால அவன் நாடினால் மிஸ்டேக் ஆகாது. மூன்றாவது அவன் நீதமானவன், அநியாயமே செய்ய மாட்டான், எனக்கு எதுவாக இருந்தாலும் அதுக்கு பிரைஸ் மறுமையில இருக்கிறது. இந்த 3 தன்மைகளும் உள்ள ஒரு இடத்திலிருந்து தான் நான் இயக்கப்படுகிறேன் என்று புரிந்து கொள்ள கடமைப்படணும். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.